வங்கிகளின் சட்டவிரோத அபராத கட்டண வசூலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஸ்பிஐ மற்றும் சில தனியார் வங்கிகள் சாத்தியமில்லாத நிபந்தனைகளை விதித்து அதை நிறைவேற்றாவிட்டால் அபராதம் வசூலிக்கப்படும் என்று அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வங்கிகள் அறிவித்துள்ள அபராதம் வணிக நெறிகளுக்கு எதிரான செயல் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். மின்னணு பண பரிமாற்றத்தை அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று கூறப்பட்டாலும் அது முழுக்க உண்மையல்ல என்றும் வாராக்கடன் மூலம் அதிகரித்து வரும் இழப்புகளை சமாளிக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். மக்களை கட்டாயப்படுத்தி வங்கிக் கணக்கு தொடங்க வைத்த மத்திய அரசு குறைந்தபட்ச சேவைக்கு கூட அபராதம் என்ற பெயரில் கட்டணம் வசூலிப்பது நம்பிக்கை துரோகம் என்றும் அவர் புகார் கூறியுள்ளார். மக்களையும் வணிகர்களையும் பாதிக்கும் வங்கிகளின் அபராத முறையை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வங்கிகளின் சட்டவிரோத அபராத கட்டண வசூலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஸ்பிஐ மற்றும் சில தனியார் வங்கிகள் சாத்தியமில்லாத நிபந்தனைகளை விதித்து அதை நிறைவேற்றாவிட்டால் அபராதம் வசூலிக்கப்படும் என்று அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வங்கிகள் அறிவித்துள்ள அபராதம் வணிக நெறிகளுக்கு எதிரான செயல் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். மின்னணு பண பரிமாற்றத்தை அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று கூறப்பட்டாலும் அது முழுக்க உண்மையல்ல என்றும் வாராக்கடன் மூலம் அதிகரித்து வரும் இழப்புகளை சமாளிக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். மக்களை கட்டாயப்படுத்தி வங்கிக் கணக்கு தொடங்க வைத்த மத்திய அரசு குறைந்தபட்ச சேவைக்கு கூட அபராதம் என்ற பெயரில் கட்டணம் வசூலிப்பது நம்பிக்கை துரோகம் என்றும் அவர் புகார் கூறியுள்ளார். மக்களையும் வணிகர்களையும் பாதிக்கும் வங்கிகளின் அபராத முறையை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.